வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பொன்முடி இன்று வெளியாகியிருக்கும் தீர்ப்பின் அடிப்படையில் பதவியை இழந்திருக்கிறார். அதன் காரணமாக அவர் வகித்து வந்த அந்த பொறுப்புகளை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பெறுகிறார். கூடுதலாக அவருக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? தற்போது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தற்போது பரிந்துரையை முதலமைச்சர் கவர்னருக்கு வழங்கியிருக்கிறார். தற்போது உயர்நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பதவி தகுதி இழப்பு செய்யப்படுவதால் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனிடம் கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜகண்ணப்பன். அவருக்கு இந்த தொகுதியில் அவர் தேர்வாகியிருந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முன் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஏற்கனவே அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தாரு. நடுவில் அவர் கொஞ்சம் பொறுப்பு மாற்றி அமைக்கப்பட்டது. பிற்படுத்த பிசி எம்பிசி என்று சொல்லக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ்டர் மினிஸ்டர் இருந்தவுடைய ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை டெக்னிக்கல் எஜுகேஷன் குறிப்பாக பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள் அரசு கலைக்கல்லூரிகள் போன்ற விஷயங்களை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரையை முதலமைச்சர் தற்போது வழங்கி இருக்கின்றார். ரமேஷ், ஒரு தெளிவுக்காக விளக்கத்துக்காக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சந்தேகத்துக்காக இப்போ இந்த 2 பொறுப்புகள் கூடுதலாக கொடுக்கப்படும் போது அது சம்பந்தமான எந்த விதமான அலுவல்களும் உடனடியாக ஏதோ ஒன்று தேவைன்னா உடனடியாக இவர் அணுக முடியுமா அல்லது நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வருவதற்கு சில நாள் தேவைப்படுமா? நிச்சயமாக சில காலம் தேவைப்படும். பாத்தீங்கன்னா உடனடியாகவே அவர் இந்த பொறுப்பு ஏற்பார். இன்றைக்கே தலைமைச் செயலகத்துக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உயர்கல்வித்துறை என்பது கல்வித்துறை சார்ந்த பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டும். மாணவர்கள் சார்ந்த நலன் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சட்டமன்ற தொகுதிக்கு 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் எம்எல்ஏவாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் தேர்வாகி இருந்தார். இந்த நிலையில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலத்தில் அவர் உயர்கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் என்று அவர் அழைக்கப்படுவார். குறிப்பாக பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இணைவேந்தராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் இணைவேந்தராக கோ சான்சலர் என்று சொல்வார்கள். அந்த பொறுப்பும் உயர்கல்வித்துறைக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியிருக்கார். இந்த உத்தரவை அடுத்து கவர்னர் மாளிகையிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் ஏன்னா முதலமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் விரைவில் தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை சார்ந்த பொறுப்புகளையும் கவனிப்பார். உயர்கல்வித்துறை செயலராக கார்த்திக் ஐஏஎஸ் அவர் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இன்று மாலைக்குள் சந்தித்து அவர் முறைப்படி அந்த உத்தரவுகளை அமைச்சர் ராஜகண்ணப்பனிடமிருந்து பெறுவார். அதே போல பல்வேறு உயர்கல்வித்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் என்ற ஒரு முக்கியமான துறை டெக்னிக்கல் எஜுகேஷன் அது சார்ந்த விஷயங்களும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய துறைகளும் இந்த உயர்கல்வித்துறையின் கீழ் வருகின்றன. அந்த அடிப்படையில் இந்த உத்தரவுகள் இன்னும் சிறிது நேரத்தில் ராஜ்பவன்ல வர இருக்கின்றது. மணிமாறன், ரமேஷ், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க போக்குவரத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் இருக்கும் பொழுது ஒரு சின்ன சர்ச்சை இருந்தது. அரசு பணியில் இருந்தவர் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதன் காரணமாக அவருடைய பொறுப்பு மாற்றப்பட்டு இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. இப்போ இது போன்ற சூழல் இன்னைக்கு பதவி இழந்த பொன்முடியோட அந்த பொறுப்பு கூடுதலாக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிறப்பு காரணம் ஏதேனும் இருக்குமா? நிச்சயமாக அமைச்சரவையில் மூத்த அமைச்சர் என்ற அடிப்படையில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அன்பில் மகேஷ் பேர் பரிசீலனையில் இருந்த நிலையில் அவர் ஒரு இளம் அமைச்சர் என்பதால் உயர்கல்வித்துறை என்பது அவருக்கு வழங்கப்படவில்லை. வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்தில் புதிய ஒரு அமைச்சர் உயர்கல்வித்துறைக்கு நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கேபினெட் ரீசெப்பிளும் செய்யப்படுவதற்கான மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. அப்போது சில துறைகள் மாற்றியமைக்கப்பட்டு ஒரு சில பேர் புதிய அமைச்சர்களாகவும் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது.
ஏற்கனவே பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல ஏற்கனவே செஞ்சி மஸ்தான் அமைச்சராக இருந்தார், பொன்முடி அமைச்சராக இருந்தார். தற்போது விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரே அமைச்சர் என்ற நிலை வந்திருக்கிறது. வட மாவட்டங்கள்ல அமைச்சருடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, சேலம், போல திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அமைச்சர்களே இல்லாத ஒரு பகுதியாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒருவர் வரக்கூடிய நாட்கள்ல அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இலாக்காக்கள் மாற்றி அமைக்க உயர்கல்வித்துறை ஏன்னா ஒரு கூடுதல் பொறுப்பா இந்த துறையை கவனிக்க முடியாது. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா 2006 உயர்கல்வித்துறை அமைச்சரா பொன்முடி இருந்தாரு. 2011 பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில உயர்கல்வி KP அன்பழகன் இருந்தாரு. எனவே பழனியப்பன் 2011 இருந்தாரு, 2016 KP அன்பழகன் இருந்தாரு. எனவே இந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட் தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்றன, அரசு கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள். இது சார்ந்த மாணவர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எடுக்க வேண்டும் என்பதால் இதுக்கென்று தனியாக ஒரு அமைச்சர் போட்டால்தான் டே டு டே அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு வசதியா இருக்கும்னா அடுத்த மாதம் தமிழக அமைச்சரவையில் புதிதாக சிலர் சேர்க்கப்பட்டு சிலர் விடுவிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தான் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் விரைவில் உயர்கல்வித்துறை பொறுப்பை கவனிப்பார். அதற்கான கோப்புகள் தயாராகி வருகின்றன. அவர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலிருந்து கூடுதலாக இந்த உயர்கல்வித்துறையும் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக இரண்டாவது முறையாக பாத்தீங்கன்னா அவருக்கு கேபினெட்ல ரீசபிள் ஆகி அவர் மாற்றம் 2021 ஆட்சி பொறுப்பு வந்த போது ராஜகண்ணப்பன் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். ஓராண்டுகளுக்கு பிறகு அவருக்கு அந்த துறையில சில விமர்சனங்கள் வந்த நிலையில் சிவசங்கருக்கு போக்குவரத்துறை கொடுக்கப்பட்டது. BC MBC மினிஸ்டராக ராஜகண்ணப்பன் ஆனார். திருப்பியும் அவருக்கு உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த அமைச்சர். ஆனால் பாத்தீங்கன்னா 1900 ராஜகண்ணப்பனுடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அவர் 1991 ஆண்டு ஜெயலலிதா அமைச்சரவையில் அவர் முக்கியமான 3 துறைகளை வைத்திருந்தவர். மின்சாரம் உள்ளிட்ட முக்கியமான துறையில வகித்தவர் தான் ராஜகண்ணப்பன். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் சிவகங்கை தொகுதியில் தோல்வியை தழுவினார். அந்த தேர்தல் ரிசல்ட்ல ரொம்ப மிகவும் இன்னைக்கும் பார்க்கப்பட்டவர். அவர் ப. சிதம்பரத்திற்கும் அவருக்கும் ஒரு கடும் போட்டி 2009 நாடாளுமன்ற தேர்தல் ராஜகண்ணப்பனுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உள்ளவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தமிழக அரசியல் அவர் இருந்தார். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் தேர்வாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. பொன்முடி வகித்து வந்த அந்த துறைகள் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கி அமைக்க நன்றி ரமேஷ். வரேண்ட ரேஸ் TNPSC தேர்வர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.